ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே பஸ்ஸில் தான் ரைடு போக போகிறோம். ஸோ இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேக் பண்ணியிருப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பஸ்ஸை எடுத்து அதை ரீஸ்டோர் பண்ணி நம்ம அந்த டிவிகே பஸ்ஸை செஞ்சுருக்கோம். ஸோ பஸ்ஸு செமையாக வந்துருக்குது. அந்த பஸ் எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு ரோட் ட்ரிப்பு தான் போக போகிறோம். சரி, ஏன் கூட யாரெல்லாம் இந்த பஸ்ஸில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டிவிகே பஸ்ஸுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன். பஸ்ஸை என்னடா காட்டுக்குள்ளே நிறுத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நான் பஸ்ஸை ரோட்லேயோ இல்லை பஸ் ஸ்டாண்டில் நிறுத்தினேன்னா செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம பஸ்ஸை பக்கத்தில் ஒரே கூட்டம் போட்டுடுறாங்க. நம்ம பஸ்ஸையே எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் பஸ் எடுத்துகிட்டு ஓரமாக ஒதுக்குப்புறமாக நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போக போகிறோம். ஐயோ, பார்த்து 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 போங்கப்பா, பஸ்ஸை இடிச்சு போட்டு போயிடாதீங்க. இவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க. நம்மளும் திடீர்னு உள்ளே போந்தோம்னா அவங்களும் பயந்துருவாங்க. என்ன பண்ணுறது? சரி, பஸ்ஸை பார்த்தீங்கன்னா பொறுமையாக எடுத்துகிட்டு போவோம். ஓவர் டிராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி இது. சரி, பஸ் ஏதாவது வருதா என்ன? ஒரே ஒரு டெம்போ வருது. இந்த கார்காரம் போனதும் அவ்வளோதாங்க எடுத்துடலாம். இதுக்கு மேலே நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போகவே விட மாட்டானுங்க. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கிற கேப்பில் டக்குன்னு எஸ்கேப் ஆயிடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், விடவே மாட்டானுங்க நம்மளை. என்ன சைடில் கொடியாக கட்டி வச்சுருக்கானுங்க. இந்த ஏரியாவில் எதுவும் திருவிழாவா என்ன? இது என்ன சிவப்பும் வெள்ளையுமா இருக்குது? என்ன திருவிழாவாக இருக்கும் தெரியலையே. ஐயோ போச்சுங்க, முன்னாடி இந்த கார் மேலே அடிச்சிட்டேனே. இவன் பாருங்க பின்னாடி ஏன் மேலே அடிக்கிறான். ஐயோ, நான் இடிக்கு முன்னாடி இருக்க மாட்டே போட்டிருப்பானே. பார்த்தீங்களா, சொல்லலை. இனிமேல் நகரவே மாட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கேப்பில் எஸ்கேப் ஆயிடணும். சிக்னல் வேறு போட்டு வச்சுருக்காங்க இங்கே. இனி எவ்வளோ டிராஃபிக் ஆக போதோ தெரியல. அவ்வளோதான், எல்லாம் போகிறாங்க. அப்படியே நானும் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிடுறேன். அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, தெரியாமல் அடிச்சுட்டேனே. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னை ஒருத்தர் இடித்தான் பார்த்தீங்களா, அந்த பின்னாடி ஒரு லாரிக்காரன். அவனும் பார்த்தீங்கன்னா செத்துருப்பான். அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கான், இன்னும் வரவே இல்லை. நான் அடித்தவனும் செத்துட்டான், என்ன அடித்தவனும் செத்துட்டான். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாடிங்க, நமக்கு ஒன்றுமே ஆகாது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். என்னென்னா, இப்போ நான் என்ன சொல்லி பஸ்ஸில் ஆளுங்களை ஏற்றுறது? நான் எந்த ரூட் போர்டும் போடல, எந்த ஊருக்கு போகிறேன்னு போடல. நான் பாட்டிக்கு ஒரு ரோட் ரைடு போயிட்டுருக்கேன். இப்போ ஏறுறவனுக்கிட்ட என்னத்த சொல்கிறது? சரி, ஏற்றிட்டு இங்கே பக்கத்தூர் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டதும் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நினச்சி பார்க்கும் போதே செம காமெடியாக இருக்கே. நேரில் நடக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில. ஆமாம், என்ன இந்த பக்கம் பூந்துக்கிட்டு இருக்கேன்? பஸ் ஸ்டாண்டு, அதாவது பேசஞ்சர்ஸ்லாம் அங்கே நின்றுருக்காங்க. சரி, போயிட்டு நம்ம டிவிகே பஸ்ஸில் ஏறுங்கப்பான்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஏறிடுவாங்க. அவங்கள ஏற்றிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போவோம். நம்ம பஸ்ஸில் ஏறுறதுக்குன்னே நிறைய கூட்டம் இருக்குது போல இருக்குது. ஏறுங்கப்பா பஸ்ஸு வந்துருச்சு. ஆனால் பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுதுன்னு மட்டும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. ஏன்னா எந்த ஊருக்கு போகிறேன்னு எனக்கே தெரில. என்னடா பண்ணுறீங்க டேய்? என்னடா இங்கே இருக்கிற கதவு, அங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கதவு இங்கே இருக்குது, அங்கே என்னமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்ன பண்ணுறானுங்க? இன்னொரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்டா பஸ்ஸில் ஏற சொன்னால் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க வேணுங்க? நின்ன இடத்துல ஏறிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே. கதவை திறந்து வச்சு எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது? ஆத்தாடி, எங்கே போனாங்க எல்லாம்? ஆளையை காணோம். என்னங்க பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டாங்களா என்ன? சரி, நம்மளும் பஸ் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். எல்லாம் எங்கே ஏறினானுங்கன்னே தெரில. பஸ்ஸுக்குள்ளே ஏற சொன்னால் அவனுக்கு பாட்டுக்கு எங்கே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி, எவன் வந்தாலும் வரலனாலும் நம்ம பார்த்தீங்கன்னா போகிற வேலைக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம இந்த பஸ்ஸை டிவிகே பஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போய்கிட்டு வர வேண்டியது தான். இங்கே என்னாச்சு இவ்வளோ பெரிய லைனு? சிக்னல் எதுவும் போட்டிருக்காங்களோ? போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்க, நமக்கு என்ன தெரியும். சரி, நம்ம இந்த பக்கம் தானே போகணும். அப்படியே மெதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பிட்டு கிளம்பிடுவோம். பஸ்ஸு கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால டக்குன்னு திருப்ப முடியல. கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்ப வேண்டியது இருக்குது. இதே நம்ம ஊர் ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்துச்சுன்னா சும்மா அடித்து பிரிச்சுட்டு ஓட்டலாம். இது கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் ஓட்ட வேண்டியது இருக்குது. நம்ம பஸ்ஸை ஓட்ட ஆரம்பித்து இதோட ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. மணிக்கணக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குதுங்க. ஆஹா, பீச்சா இது? ஆமாங்க, கடற்கரை ஓரமாக வந்துட்டும் போல இருக்குதே. இருங்க, அப்படியே உள்ளே இறக்கி ஒரு ஜாலி ட்ரிப்பு பண்ணுவோம். ஆஹா, போட்டெல்லாம் நிற்கிதுங்க. பஸ்ஸை கரெக்டாக இறக்கிடுவோமா? ஐயோ, எங்கேயும் சிக்கிடக்கூடாதா கடவுளே. போட்டு தண்ணிக்குள்ளே இறக்கியாச்சு பஸ்ஸை. கொஞ்சம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் கடைசியில் தண்ணிக்குள்ளே இறங்கிடலான்னு தோணிடுச்சு. ஆஹா, இங்கே பாருங்களேன், பாதி பஸ்ஸும் முங்கிருச்சுங்க.
ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கரை ஓரமாக வந்துடுவோம். ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ளே இருக்கிறது நமக்கும் பிரச்சனை. அப்புறம் பஸ்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸை எங்கேயாவது காயிலாங்கடையில் போட்டு அப்படியே நம்ம பொடி நடையாக நடந்து போக வேண்டியது தான். அதனால் இருக்கிறத வச்சு நம்ம பொழைச்சிக்கணும். பரவாயில்லையே, டக்குன்னு ரோடு வந்துடுச்சு. நாங்களும் ரொம்ப நேரம் சுற்றணுமோன்னு நினச்சேங்க. ஓகே, அப்படியே வண்டி வரலை. போகலாம். அண்ணே வண்டி எடுத்துட்டா. ஐயோ போச்சுறான். ஐயோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டேனே வண்டியை. ஐயோ என்னங்க இது, ரோட்டை விட்டு தாண்டி போயிட்டுனே. இப்போ எப்படி வண்டி எடுக்கிறதுன்னு நல்லா சிக்கிருச்சு. 2 டயர் அந்த பக்கம் வந்துருச்சு, ரோட்டுக்கு அந்த பக்கம். அடடா, ரிவர்ஸும் வந்து தொலைய மாட்டேங்குது. நல்லா சிக்கிருச்சுங்க. இதுக்கு தான் அவசரப்பட்டு ரோடு கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. டக்குன்னு வந்துரு அவ்வளோதான். வரமாட்டியா? ஐயோ, ஏதோ சின்னதாக அப்படியே ஷேக்காச்சு, வந்துடும் நினச்சேன். பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது, டயர் மட்டும் சுற்றிட்டு இருக்குது. ஐயோ முடிஞ்சிச்சு ஜோலி. ஒரு வழியாக நம்ம பஸ்ஸை பார்த்தீங்கன்னா எப்படியோ காப்பாற்றி ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டோங்க. என்ன க்ரெயின்லாம் வர வேண்டியதாகிடுச்சு. அவங்க அங்கிட்டு இங்கிட்டு இழுத்து எப்படியோ நம்ம பஸ்ஸை மேலே கொண்டு வந்துட்டாங்க. இமெயில் அது நல்லபடியாக வண்டி ஓட்டிட்டு போகணும். நான் கூட கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேங்க, பஸ்ஸை எடுக்க முடியாதோன்னு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு பஸ்ஸை வெளியே எடுத்தாச்சு. எப்படி போய் சிக்கிருந்துச்சு பார்த்தீங்களே நீங்களே. எப்படி எடுக்கிறது, ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. ஆனால் இனிமேலாச்சும் வண்டியை பார்த்து அவசரப்படாமல் ஓட்டிகிட்டு போகணும். நமக்கு ஒரு அவசரம் இல்லை, நம்மளே ஒரு ஜாலி ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கோம். நமக்கு என்ன அவசரம் இருந்தாலும் வண்டியை பார்த்தீங்கன்னா, நான் அங்கிட்டு ரோடு நல்லா இருக்குது இங்கிட்டு ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி வண்டியை அங்கே கொண்டு போயிடுறேன்னா, அதனால் நமக்கு வண்டிக்கு தான் பிரச்சனை ஆகிடுதுங்க கடைசியில். ஆஹா, இந்த இடமும் நல்லா இருக்கே, இதுலேயும் வண்டியை விட்டு ட்ரை பண்ணி பார்த்துருவோமா? நல்லா கடலுக்கு நடுவில் மேடை போட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு இதை போட்டு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதாவது கப்பல் வந்து அதில் வந்து பொருள் இறக்குவாங்களோ, எதுக்குன்னு தெரியல. இருந்தாலும் இங்கேயும் வண்டியை விட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிடுவோம். சின்ன இடமா இருக்குங்க, வண்டி போகுமா இல்லையான்னு தெரில. வண்டி வேறு கவுந்துடக்கூடாது. அவ்வளோதான், போகலாம். கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. அத்தி இங்கே பார்த்தீங்களா, அங்கேயாச்சும் கரை ஓரமாக இருந்தோம். இது ஏதோ நடுக்கடல் மாதிரி இருக்குது. வண்டி எதுவும் கவுந்துச்சுன்னா அவ்வளோதான், மேலே வர்றதுக்கு கூட இடம் இல்லை. சூப்பருங்க, எப்படியோ நல்லபடியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நல்லா இருக்கே இந்த இடம். ஏன்னா எதுக்கு பொழிச்சுருக்காங்கன்னு தான் தெரியல. எதுவும் கப்பல்லேருந்து பொருளை இறக்கிறதுக்கு எதுவும் ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஒரு பஸ் ரைடில் நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே இறக்கி விளையாடிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் ஏதோ போட்டுச்சுருக்காங்கன்னா அதை பார்க்கறதுக்கு வந்துட்டேன். இன்னும் என்னெல்லாம் நான் பண்ண போகிறேன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்து இந்த பஸ்ஸை யாராவது காப்பாற்றிருங்க பார்த்துக்குங்க. வரும்போது எப்படியோ ஆன்னு பார்த்துக்கிட்டே இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ மறுபடியும் கரெக்டாக கிராஸ் பண்ணி போகணும். ஓகே, அவ்வளோதான், முக்கால்வாசி வந்தாச்சு. போகலாம் போயிரு. அவ்வளோதாங்க, ஒரே அழுத்திடுவான். ஓகே, இப்படி போனால் சரிப்பட்டு வராது. கொஞ்சம் அந்த காருக்கு அந்த பக்கமாக போய் எப்படியே திருப்பிடுவோம். ஏன்னா இங்கே திருப்புறது கொஞ்சம் கஷ்டம். அவ்வளோதான், போகலாம். ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே, என்னாச்சு? ஒரே டிராஃபிக்காக இருக்குது. எதனால் டிராஃபிக்குன்னு தெரியலைங்க, ரொம்ப தூரம் நிற்கிது. ஒருவேளை நம்ம வண்டி இந்த பக்கம் விட்டதுனால டிராஃபிக்கோ? எனக்கு தெரிஞ்சு அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க நிற்கிற கேப்பில் தான் நானே போனேன். இல்லைனா முன்னாடி ஏதாவது ஒரு பையப்புள்ள சம்பவத்தை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்குது. இவங்க வேறு நேரம் அங்கே தான் போயிட்டுருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேசஞ்சர்ஸையும் இறக்கி விட்டுறலாம். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃப்ரீ ரைடு கூட்டிகிட்டு போக முடியாது. பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சோ. இவன் என்ன உள்ளேருந்து படக்குன்னு வர்றான்? டேய், வண்டி வருதுடா, கொஞ்சம் பொறுமையாக வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு உள்ளேருந்து போடா. இவன் பாட்டுக்கு டக்குன்னு உள்ளேருந்து வர்றாங்க. நமக்கு பக்குன்னு இருக்குது பார்த்துட்டு. சரி, நம்ம பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பூந்துட்டோம். கொண்டு போய் பேசஞ்சர்ஸை இறக்கி விட வேண்டியது தான் வேலை. எப்படியோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிவிகே பஸ்ஸில் ஒரு நல்ல சிறப்பான ட்ரிப்பு போயிருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம கூட்டிகிட்டு வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் பத்திரமா இறக்கி விட்டுட்டேன். நம்மளோட இந்த டிவிகே பஸ் ரைடு எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு ரைட் போகலாம். டாட்டா, பை பாய்.